தற்போது கிடைத்த அண்மை செய்தி. துறைமுக தொழிலாளர் சம்மேளனம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள அனைத்து பெரிய துறைமுகங்களிலும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக துறைமுக தொழிலாளர் சம்மேளனங்களின் கூட்டமைப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். சிவகுமார், கூடுதல் விவரங்கள். அதாவது இந்தியாவில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கணிசமான அளவு போக்குவரத்தை கையாளுவது 13 குறிப்பிட்ட துறைமுகங்கள். இதுல 12 அரசாங்கத்துக்கு சொந்தமானதாகவும் 1 தனியாருக்கு சொந்தமானதாகவும் இருக்குது. இது போக 180க்கும் மேற்பட்ட சிறிய துறைமுகங்கள் இருக்குது. இதுல முக்கிய துறைமுகங்கள் இப்ப எல்லா துறைமுகங்களுமே மும்பை போர்ட் ட்ரஸ்ட் மூலமா தான் இயக்கப்பட்டு வருது. இந்நிலையில நாடு முழுவதும் உள்ள பெரிய துறைமுகங்கள்ல ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் காலை வரையற்ற வேலை நிறுத்தம் ஈடுபட போறதா துறைமுக தொழிலாளர் சம்மேளனங்கள் கூட்டமைப்பு அறிவிச்சிருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தூத்துக்குடி துறைமுகத்தில் மட்டுமல்லாது எல்லா துறைமுகங்களும் பணியாற்றும் தொழிலாளர்களோட சங்கமான HMS, INTUC, CITU, AITUC உள்ளிட்ட தேசிய துறைமுக சங்கங்கள் கூட்டமைப்பு கூட்டம் தூத்துக்குடி துறைமுகத்தோட விருந்தினர் மாளிகையில் நடைபெற்றது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு கப்பல் துறை தொழிலாளர் விரோதமான போக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊதிய உயர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தாமல் காலந்தாழ்த்துறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சம்மேளனங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை கண்டுகொள்ளாமல் இருக்குது. போனஸ் ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகும் அது அமல்படுத்தப்படாத நிர்வாகத்தின் மெத்தன போக்கு கண்டிச்சு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கண்டிச்சு ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் அனைத்து பெரிய துறைமுகங்களிலும் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்ய இருக்கிறார் அறிவிச்சிருக்கிறாங்க. இது போக பாத்தீங்கன்னா சம்பள உயர்வு மற்றும் இதர கோரிக்கைகள் 2021ஆம் ஆண்டு, அதாவது 3 வருடங்களுக்கு முன்பே நிர்வாகத்திடம் வழங்கப்பட்டது. 1/1/2022 அன்னைக்கு புதிய ஊதிய உயர்வு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வர வேண்டிய நிலையில இந்த 3 வருடங்கள்லயும் 7 முறை ஊதிய உயர்வு ஒப்பந்த கூட்டி கமிட்டி நடைபெற்றும் இறுதி வரை முடிவெடுக்கப்படாமல் இழுத்துட்டு செல்றாங்க. இதன் மூலம் கப்பல் துறை அமைச்சகத்தின் முன் எப்போதும் இல்லாத நடைமுறையா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா போனஸ் ஒப்பந்தம் 15/6/2023 அன்னைக்கு இருதரப்பும் கையெழுத்திட்டு அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்ட பிறகும் இதுவரை அமைச்சர் அதுக்கு ஒப்புதல் தெரிவிக்கல. இதனால பாத்தீங்கன்னா மேஜர் போர்ட் ஆக்ட் 1963, அதே மாதிரி மேஜர் போர்ட் அத்தாரிட்டி ஆக்ட் 2021 சட்டத்தை பாராளுமன்றத்துல மத்திய அரசு கொண்டு நிறைவேற்றிய போது அது சம்மேளனங்கள் கடுமையா எதிர்த்ததாகவும் இதன் மூலம் தனியாருக்கு தாரிவாக்க முயற்சிக்குதா சொல்லி கூறப்பட்ட நிலையில இந்த சட்டங்கள் துறைமுகங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்க ஏற்படுத்தப்பட்ட சட்டம்னு சொல்லி மத்திய அரசு அறிவிச்சது. ஆனா இதுக்குள்ள எதையுமே அவங்க செய்யல, அதாவது அதுக்கு உண்டான எதையுமே கடைபிடிக்கல. இதனால பாத்தீங்கன்னா நாங்க 28/8/2024 முதல் கால்வரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. மத்திய கப்பல் துறை அமைச்சகம் உடனடியாக சம்மேளனங்கள் அழைச்சு கோரிக்கைகளை நிறைவேற்றிட வேண்டும் சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வேலை அந்த துறைமுகங்களோட பணிகள் பாதிக்கப்படும். நாடு முழுவதும் உள்ள பல்வேறு துறைமுகங்களை சரக்குகள் கையாளுற தன்மை தற்போது குறைஞ்சு போகும். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.